சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதத்துல மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடம், உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல தான் இருக்கார். 2ஆம் அதிபதி உங்களுக்கு ஒரு மாதத்துல ஒரு எல்லா ராசியிலும் சுத்திட்டு வரக்கூடிய கிரகம். அது பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் எப்போதுமே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரம் சம்பாதிச்சிருவாங்க. அதுல ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க பொருளாதார விஷயங்கள்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. முதல் 18 நாட்களுக்கு பொருளாதார ரீதி எந்த கவலையும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். நல்லபடியா ஏர்ன் பண்றதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க. பேசிய உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவீங்க. அந்த பேச்சு திறமையினாலேயே உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுத்துரும். முழுக்க முழுக்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிதான் முதல் 18 நாட்களுக்கு. ரெண்டாவது 12 நாட்கள் என்ன பண்ண காத்திருக்கு அப்படின்னா, சம்பாரிச்ச காசை தேவையில்லாம விரைய செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற காசை இன்னொரு பக்கம் முதலீடு போட்டு இன்னும் அதை அதிகப்படுத்துவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர் வழி இல்லாத ஒரு அமைப்புகள்ல நம்மளுடைய நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் யாராவது ஒரு நபர் வந்து நம்மளை அந்த குறுக்கு வழிக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு கைக்கு வந்து சேர்றது கிடையாது மிதுனத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 18ஆம் தேதிக்கு மேல கடைசி 12 நாட்கள், கடைசி 2 வாரங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற காசை செலவு பண்றதுல எதை வாங்கணும், வைக்கணும், பிடிக்கணும் அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் முதல் 18 நாட்களுக்குள்ள செய்துக்கலாம். செலவு பண்றதுக்கு மேல வருமானம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலவுகளும் சுப செலவுகள் ரெடியா இருக்கு மிதுனத்துக்கு. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு மேல சம்பாதிக்கவும் முடியும். ஊதாரித்தனமான செலவுகள் ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது கடைசி 2 வாரங்களில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே, சுயதொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ல தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தோட இருக்காரு. ஆனா அவரே அஷ்டமாதிபதி. அந்த சனி பகவான இந்த செவ்வாய் கேது கூட சேர்ந்த செவ்வாய் பாக்குதுங்க. செவ்வாயினுடைய பார்வை அந்த சனிக்கு கிடைக்குது. செவ்வாய் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு 6 கூடியவர், அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம், ஜெயத்தை தரக்கூடிய கிரகம். அப்போ 9, 11, 10 எல்லாம் கனெக்ட் ஆகுது. கூடவே 6, 8 கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா தொழில்ல கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில்ல கொஞ்சம் போராட்டம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டியது இருக்கும், நிறைய டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சே நம்மளுக்கு எகெயின்ஸ்டா நடந்துக்குவாங்க. யாரு நல்லவன் நினைச்சோமோ அவன் மூலயமா தான் நம்மளுக்கு அந்த எதிர்ப்புகளை கிளம்பி வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா அடிச்சு சொல்றேங்க, தொழில் ரீதியா எவன் எதிர்த்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நெட் ரிசல்ட் மிதுனம் ஜெயிக்குது, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா இந்த மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். 18ஆம் தேதி வரைக்கும் சொன்னேன், அது வீட்டுக்கு தேவையானதுக்கு. தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாவே வேண்டாம். சரிங்களா? அதை முடக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, நம்மளுடைய வியாபாரத்தை முடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையில குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வியாபாரத்தை தட்டி பறிக்க பார்ப்பாங்க. எல்லாம் நடக்கும். ஆனா ஃபைனலா ஜெயிச்சிருவீங்க. எப்படி? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்குள்ளதான் ஜெயிப்பீங்க. ஒரு நிம்மதியா தொழில் செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த மாசம் இருக்காது. போராடி ஜெயிப்பீங்க. வெற்றி உங்களுக்கு கட்டாயம் உண்டு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா போராட்டமும் உண்டு. சரி, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்காவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா இங்கதான் மிகப்பெரிய செக்கு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியே செவ்வாய் தான். அவரு போய் கேது கூட நீராரு. இப்போ சிவனே நம்ம நார்மலா வேலைக்கு போயிட்டு இருந்தாலே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம என்ன ஒண்ணும் தெரியுமா, 10 கூடையில பாக்குறோமா, 10ஆம் இடத்தை வேலை பாக்குறோமா, என்ன பண்ணுவோம்னா வேலையை விட்டு போட்டு சுயதொழில் செஞ்சா என்ன, அப்படி பண்ணா என்ன, இப்படி பண்ணான்னு மண்டக்குள்ள போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால கடனை உடனே வாங்கியாவது ஒரு சின்னதா சாயங்கால நேரம் ஏதோ ஒரு வருமானம், 2 மணி நேரம் வேலை செஞ்சாலும் வருமானம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்.
தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அந்த எண்ணத்தை கலட்டி தூக்கி வச்சிருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிக்கிறதும் நீங்கள் செயல்படுத்த போகிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக கடனையும் நோயையும் எதிர்ப்புகளையும் தருமே தவிர நல்ல வருமானத்தை வெற்றியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற வேலையும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது வேலை சம்மந்தமாக எந்த புது முடிவுகளும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம். வேலை மாற்றம் பண்ணுறேன், இல்லை ரிசைன் லெட்டர் கொடுக்குறேன், சுயதொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் வேலையில் கொஞ்சம் 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு இல்லை ஷிஃப்ட் ஏதாவது மாற்றி பார்த்துட்டு பகல் நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் ஏதாவது சுயதொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அது எதுவுமே செய்யாதீங்க. வேலைக்கு போங்க, வாங்க, சிவனேன்னு இருங்க இந்த ஒரு மாதத்துக்கு. இல்லை அப்படின்னா வேலையில் செவ்வாயும் கேதுவும் வேலையை காட்டிடும். ஸோ கவனம் தேவை. சரிங்களா? ஓகே. சரி, குடும்ப நிலை நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா குடும்ப நிலை நல்லா இருக்கு. முழுக்க முழுக்கும் குடும்பத்துக்காக தான் அந்த மாதம் இருக்க போறீங்க. முதல் 18 நாட்களுக்கு குடும்பத்தின் மீது ரொம்ப பற்றல் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப விருத்திக்கு உண்டான வேலைகள் எல்லாம் அமையும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாய்ஸை, உங்களுடைய வாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. 18ஆம் தேதிக்கு மேலே ஓவராக பேசுவோம், ஓவராக அட்வைஸ் பண்ணுவோம், அடுத்தவங்களோட பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைப்போம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணனா குடும்பத்தில் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக போக முடியும். இல்லைன்னா 18ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்துக்குள்ளே சின்னதாக சங்கடங்களும் சலிப்புகளும் ஏமாற்றங்களும் மன உளைச்சலும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதனால? பேச்சுவார்த்தையினால், வாக்கு கொடுக்கறதுனால. நான் அதை செஞ்சிருவேன், பிடிச்சிருவேன், அப்படி இப்படின்னு சந்தோஷத்தில் பேசுகிறதாகட்டும், கோபத்தில் ஒருத்தனை சபிக்கிறதாகட்டும், இந்த மாதம் வேண்டவே வேண்டாம். அதில் கவனம் வேணும். சரிங்களா? நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். பேச்சில் கவனம் வேணும். ஓகே. அதுவும் 18ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப முக்கியமாக கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? 7 குடியர் ராசியிலேயே இருக்கிறார். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போய் பார்த்து பேசினா வந்து ஒட்டிக்கும். தன்னை உங்களிடம் இழக்க தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அது நம்ம என்ன ஒன்று வந்துடுறீங்களா? ஆமாம், என்னத்தை போய் இழந்து என்ன முன்னே இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இல்லாமல் இருக்கும்போது இப்படித்தான் இருந்தது, இருக்கும்போது இப்படி தான் இருந்தது, சிவனே நீ பிரிஞ்சே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம மைண்டில் திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க, அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குன்னு உண்டான ஸ்பேஸை கொடுங்க, அவங்களுடைய ஃப்ரீடமையும் பாருங்கள். உங்களை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக ஏற்றுக்கோங்க. நம்மளை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள அடிமையாக நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள மனிதமாக பாருங்கள், நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய காத்திருப்பாங்க. வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் சரி, நண்பர்களும் சரி. என்ன அவங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய தலையில் திணிப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக உள்வாங்கி உங்களுக்கு அதில் எது சரின்னு படுதோ அதை செஞ்சால் போதுமானது. நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்டு அப்படியே அதை செயல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சுய சிந்தனை அதிகம் தேவை. படிப்பு அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்குது, 4 கூடிய 2ல். உயர்கல்வியாகட்டும் ஆரம்ப கல்வியாகட்டும் எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. விளையாட்டில் அதிக ஆர்வமாயிரும், படிப்பில் குறைஞ்சி போயிடும். அப்போ குழந்தைகளை மாத இறுதியில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. உடல் நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா 4 கூடியவர் 2ஆம் இடத்துல நல்லா தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனையில். உடல்நிலையில் ஒன்றும் தொந்தரவுகளாக இல்லை. தனக்கு பிடிச்ச சந்திரனுடைய வீட்டில் புதன் இருக்குது. ஸோ பெருசாக இங்கே பாதிப்புகள் எதுவும் இல்லை. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். ஏசிடிஸ் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கு இல்லையா, அதை பற்றி தனியாக சொல்கிறேன். அந்த செவ்வாய் கேது இணைவினால ஒரு பிரச்சனை உண்டு, அதையும் தனியாக பார்க்கலாம். மற்றபடி உடல்நிலையில் பெரிய ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் அப்படியே இருக்க போது. பெரிய மாற்றங்களோ பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கிறதோ இல்லை ரொம்ப நல்லா க்யூர் ஆகி நல்லபடியாக ஆயிடுறதோ அப்படி இல்லை. ஓகே. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போகுது. அனுசரிச்சுக்கோங்க, அரவணைச்சிக்கோங்க. அவங்களுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவை அன்பு, பாசம், அரவணைப்பு மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட, அதாவது நீங்கள் இல்லத்தரசியாக இருக்குன்னா உங்களோட வாழ்க்கை துணை உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த செவ்வாய் கேது என்ன செய்ய காத்திருக்கு? 3ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 3ல் இருந்தால் எந்த ஒரு முயற்சினாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், தைரியம் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
குரு அஸ்தமனமாயிருக்கு. சூரியனோட சேர்ந்துருக்கு. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கு. அதே போல 9 கூடிய வளர்ச்சி ஸ்தான அதிபதியான சனியை 6 கூடியவர் பார்க்கிறார். அவரே 8 கூடியவரமாயி. ஸோ அப்படி இருக்கும்போது புது மாற்றங்களை எதுவும் செய்யவே வேண்டாம். முக்கியமாக அந்த பத்திரப்பதிவு, டாக்குமெண்டேஷனு, காதில் போகக்கூடிய நகைகள் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இதெல்லாம் வேணாம். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் வேண்டவே வேண்டாம். இருக்கிற இதையும் ஷேரை விற்றுட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிறது வேண்டாம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக எல்லாமே தவறான முடிவுகளாக போயிடும். சில நேரங்களில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தற்கொலை எண்ணங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பார்த்துக்குங்க. முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சளி பிடிச்சா போகாது, நல்ல நெஞ்சு சளி கட்டிக்கும், மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. ஆவி பிடிக்கிறதோ, நிலவேம்பு கசாயம் சாப்பிட்றதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க, போதுமானது. ஓகே, இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் அந்த மாதத்தில் என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வழிபாடு வேணும் இல்லையா, கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க. கருப்பராயன், சுடலமாறன், அந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க. காவல் தெய்வத்துக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.